டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை சமீபத்திய இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். தலைவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி அப்படிங்கிறது பற்றி அவர் பேசியிருந்தார். தலைவர் வந்து எப்போதுமே டைலாக் பேப்பரை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் வாங்கவே மாட்டாராம். ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாராம். அடுத்த நாள் காலையில், அதாவது அந்த அன்னைக்கு என்ன ஷூட் பண்ணுறாங்களோ அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி அவர்கிட்ட டைலாக் பேப்பரை கொடுத்தோன்னா ஒரு 20 நிமிஷம் அவர் வந்து அந்த டைலாக்கெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட்டுக்கு வந்துடுவாங்களாம். அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தளத்துக்கு போனதுக்கப்புறம் கூட அவருக்கு என்ன சேஞ்ச் வேணாலும் நம்ம பண்ணலாம், அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு லோகேஷ் வந்து பேசியிருந்தார். ரஜினி சாருக்கு வந்து நான் காலையில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டைலாக்ஸ் கொடுத்தா போதும். அப்படியா? முன்னாடி நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்க மாட்டார். அது அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல். அவர் அப்புறம் உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ் பார்த்துட்டு நேராக வந்துடுவார். இப்போ நான் அவருக்கு அங்கே போய் என்ன சேஞ்ச் வேணாலும் பண்ணலாம். இதனால தான் தலைவர் வந்து இன்றளவும் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஏன்னா நிறைய பேர் இப்போ வர நடிகர்கள்லாம் கூட ஸ்கிரிப்டில் அதை மாற்றுறேன் இதை மாற்றுறேன் அப்படின்னு மாற்றிட்டு இருப்பாங்க. பட் தலைவர் வந்து எப்போதுமே அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ, அது வந்து புது டைரக்டராக இருந்தாலும் சரி அல்லது பழைய டைரக்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. படத்தில் வந்து தலைவரோட ஸ்டைல் வேணால் தலைவர் அது அந்த ஸ்டைல் பண்ணலாம் அந்த ஸ்டைல் பண்ணலான்னு பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி இந்த ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் தலைவர் வந்து பண்ணவே மாட்டாங்க. அதை வந்து டைரக்டர்கிட்டே விட்டுருவாங்க. ஏன்னா டைரக்டருக்கு தான் தெரியும் அந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத.